அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக் கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? என் பேர் சரண்யா மேடம். ஷரண்யா. நீங்க? நடராஜ் மேடம். நடராஜ். அக்காவும் தம்பிமா? அக்கா தம்பி. சரிம்மா. என்ன பண்றீங்க நீங்க? நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிஎன்கியூ புக்ஸ் அண்ட் ஜர்னல்ஸ்ல எக்ஸ்எம்எல் ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் திருவாரூர். சரி. நீங்க? நான் சேலத்தில் டிப்ளமா பண்ணி முடிச்சு ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன் மேடம். சரிம்மா. என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலா என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணோம். இப்போ அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஏமாத்திட்டாங்க அவளை. நீங்க கல்யாணம் இல்ல பண்ணிட்டீங்களா? நான் கல்யாணம் பண்ணிக்கல. அது எப்படி உங்களுக்கு முன்னாடி தங்கச்சி கல்யாணம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் மேடம். நாங்க 3 பேரு. எங்க அப்பா இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ குடும்பத்தை நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். தம்பியை படிக்க வச்சதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு ஏற்கனவே காலேஜ் படிக்கும் போதே ஸ்கூல் லைஃப்லேயே ஒரு லவ்வர் இருந்தாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சுதான் லவ் பண்ணாங்க எல்லாருமே. அப்படி லவ் பண்ற ஸ்டேஜில் அந்த பையன் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அவர் தான் படிக்க வச்சாங்க காலேஜில் எல்லாரும். யாரு படிக்க வச்சாங்க? தங்கச்சியை லவ் பண்ணவங்க. அவங்க தான் படிக்க வச்சாங்க. அவ செகண்ட் இயர் படிக்கும் போது அந்த பையன் இறந்து போயிட்டாங்க. எப்படி இருந்தாரு? அவங்க பாய்சன் குடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஏமா? என்ன ப்ராப்ளம்னு சரியா தெரியல. ஆனா எங்களுக்கு கிடைச்ச ரீசன் வரைக்கும் என்ன அப்படின்னா, நாங்க பொண்ணு தராம போயிடுவோமோ அப்படின்னு. அவர் வந்து எங்ககிட்ட பொண்ணு கேட்டாரு. சார் எனக்கு முன்னாடியே கேட்டாரு. வீட்டுல என்ன சொல்லிட்டாங்க, அக்கா வச்சுக்கிட்டு தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ண முடியாது. பட் அவர் தான் உங்க தங்கச்சி படிக்க வச்சாரா? ஆமா, 2 வருஷம் அவர் தான் படிக்க வச்சாரு. அவர் தான் காலேஜ்லயும் சேர்த்து விட்டாரு. அவர் தான் படிக்க வச்சாரு. அப்ப உங்க அப்பா இருந்தார்ல? அப்பாவுக்கு வந்து அப்ப இருந்து சுகர் இருந்தது. அப்பயே அப்பா படுத்த படிக்க ஆயிட்டாரு. நான் +2 படிக்கிறதுல. அப்ப எதுக்கு சந்தேகப்படணும்? நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு நீங்க அப்படி கிடையாது. அப்பா அம்மாவோட வாங்க அப்படின்னு சொன்னோம். மத்தபடி வேற சின்ன பையன். இவரு இப்பதான் அவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சிதம்பரம். நாங்க என்ன சொன்னோம், அப்பா அம்மாவோட வாங்க. ஏன்னா அப்பாவும் படுத்து படிக்கையா இருக்காரு. குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா? சோ அதனால நாங்க அந்த மாதிரி சொன்னோம் மேடம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்போதைக்கு முடியாது. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எங்கிட்ட சொல்லல. உடனடியா கல்யாணம் பண்ணணும்ன்ற ஒரு இதுல வந்துட்டாரு முடிவுல. அந்த ஸ்டேஜ்ல சொல்லும் போது, நீ அப்பா அம்மாவோட வாப்பா, நாங்க கல்யாணம் பண்ணி தரோம்னு சொன்னோம். மறுநாள் பார்த்தா சூசைட் பண்ணி அவர் இறந்து போயிட்டாரு. என்ன காரணம் பட் எதுவுமே எங்களுக்கு தெரியல. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நியூஸ் மட்டும்தான் எங்களுக்கு வந்துச்சு. என் தங்கச்சி அது வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு அவளே ஒரு சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டா. என்னால அவன் இல்லாம இருக்க முடியாது அப்படின்ட்டு. அதுல இருந்து அவ வெளியே வந்து திருப்பி படிச்சு முடிச்சு ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனா ஒரு 6 மார்க்ஸ்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ வேலைக்கு போய் இப்பதான் வேலைக்கு போய் நின்னுட்டா. வேலைக்கு போற இடத்துல வந்து தான் வேலைக்கு போயிட்டு இருந்தா ஜெயங்கொண்டம். அங்க போயிட்டு இந்த லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் செக்ஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் இப்போ அவர் வீட்டுக்கார் பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது பழக்கமாயி லவ் சொல்லியிருக்காங்க. என் தங்கச்சி வந்து சொன்னா, எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை, நான் ஏற்கனவே ஒரு பையனை எல்லாம் இது பண்ணேன் எல்லாமே அவ எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அவன் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பையன் அந்த பாலா வந்து எங்க ஊர் தான், என்னோட ரிலேஷன் அப்படின்னு அவர் முன்னாடி சொல்லியிருக்காரு. இவன் சொன்னோடனே எங்க வீட்டுல வந்து பேசிக்கோங்கன்னு இவளும் வந்து சொல்லிட்டா. இவ சொன்னதுக்கு வந்துட்டு எங்க வீட்டுல வந்து எங்ககிட்ட கேட்டாங்க. எனக்கு இப்போதைக்கு எதுலயும் உடன்பாடு இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். திருப்பி என்ன பண்ணாங்க, அவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா, கல்யாணம் பண்ணியே ஆகணும், இல்லை நான் செத்து போயிடுவேன். பாலா செத்ததுக்கு வேணா நீ காரணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் செத்ததுக்கு நீ தான் காரணம், எழுதி வச்சுட்டு சாவேன், எனக்கு நீ தான் வேணும், நான் வீட்டை முன்னாடியே சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன சொன்னேன், இல்லை உங்க அப்பா அம்மாவோட வாங்க, நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், எனக்கு ஏற்கனவே இது பிரச்சனை, எங்க குடும்பத்துல இப்ப யாரும் ஆம்பளைங்க கிடையாது, நானே தம்பி மட்டும்தான் இருக்கு, அவனு சின்ன பையன், இப்ப நான் தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க, உங்க அம்மா அப்பா அக்காவோட வந்து பொண்ணு கேளுங்க, அப்போ உட்காந்து பேசுவோம், எனக்கு கல்யாணம் ஆகலன்னு பரவாயில்ல, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கு வாழ்க்கை முக்கியம் இல்லை அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, இல்லை எங்க அம்மா வந்துட்டு ஏற்கனவே கொஞ்சம் புத்தி சுவாதி இல்லாம இருக்காங்க, இப்பதான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு. என்ன காரணம்னு கேட்டா, ஏன்னா எங்க அக்காவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதுல ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க அந்த மாதிரி சொன்னாரு. உடனே எனக்கு ஊர்ல தெரிஞ்சவங்க 4 பேரை வச்சு அவர் ஊர்ல விசாரிக்க சொன்னேன், அவர் எப்படி, கேரக்டர் எப்படி, லேடிஸ் விஷயத்துல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வச்ச பட்சத்துல என்ன சொன்னாங்க,
ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு ஒர்க் பண்ற ஸ்டேஜ்ல சொன்னாங்க. ஆனா அவங்க ஊர்ல விசாரிக்கல. சரி சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பண்றதுக்குள்ளேயே இவர் ஒன்னே சீக்கிரமா முடிவெடுத்துட்டாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு அந்த மார்கழி மாசத்துல கல்யாணம் பண்ணுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. எங்க வீட்லயும் ஜாதகம் ஜோசி எல்லாம் பார்த்தாங்க. கல்யாணம் பண்ணா இந்த மாசத்துக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஜாதகம் ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா எனக்கு இது சரிப்பட்டு வரல, இதனால நான் அபிக்காக தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். கல்யாணத்து விடிய காலைல 4:30 மணிக்கு எல்லாரும் இங்கேருந்து கிளம்பணும். கிளம்பிட்டு வந்துட்டு என்ன அவங்க மாமாவை கூப்பிட்டு வந்தார். இவர் தான் எங்க மாமா அப்படின்ட்டு. தாலியெல்லாம் அவர் கையில தான் கொடுத்தாரு. கல்யாணத்துக்கான அவர் வரவே இல்லை. ஏன் வரலன்னு கேட்டதுக்கு அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவர் போய் தான் எல்லாம் பார்க்கணும், அதான் நான் வரேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அந்த கல்யாணத்தை என்னால் அப்போ நிறுத்தக்கூட முடியல. எனக்கு அப்பயே சந்தேகம் ஆயிடுச்சு. எல்லாரும் திருப்பி கல்யாணத்துக்கு போயிட்டோம். வடலூர்ல ஆபத்தானபுரம் ஒரு ஊர் இருக்கு, பச்சைவாடி அம்மன் கோயில தான் கல்யாணம் நடந்தது. ஒரு 9:30 மணி இருக்கும். கல்யாணம் நடத்திட்டு வந்தோம். வந்தோடனே நான் என்ன சொன்னேன், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெஜிஸ்டர் பண்ண முடியல கல்யாணத்துக்கு. நான் என்ன சொன்னேன், கல்யாணம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, நாளைக்கே என்ன பண்றீங்க உங்க டீட்டெயில்ஸ்ல எடுத்து வந்து கொடுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஊருக்கு போறேன், சென்னைக்கு நான் வந்துக்கிறேன், ஏன்னா எனக்கு லீவு கிடையாது, வந்துட்டேன், என் தங்கச்சி சேஃப் எனக்கு முக்கியம், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு இல்லைன்றது அடுத்த பட்சம் தான், நீங்க நாளைக்கு எப்படி வேணாலும் பேசுவீங்க, நான் நம்பிக்கை இல்லாம பேசல, உலகத்துல நடக்கிறது தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி சரண்யா, நாளைக்கு நான் எடுத்து வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஆனா எடுத்து வந்து கொடுக்கவே இல்லை. அப்படியே 1 மாசம் போயிடுச்சு. அந்த 1 மாசம் போன பட்சத்துல என் தங்கச்சி வந்துட்டு, என்னங்க எங்க வீட்டுல தான் இருந்தாங்க, பக்கத்துலேயே வீடு வாடகைக்கு எடுத்து அவங்கள அங்க கொடுத்துன்னு வச்சோம். இவர் என்ன பண்ணுவாரு, பகல்ல மட்டும் வருவாரு, நைட்ல வந்து தங்க மாட்டாரு. என் தங்கச்சிக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவ என்ன கேட்டா, உங்க அம்மாவுக்கு இப்ப எப்படி உடம்பு இருக்கு, என்னை எப்ப வந்து அதாவது என்னோட வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க, என்னை எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, நான் எத்தனை நாள் தான் பிறந்த வீட்லயே இருக்கிறது, நம்ம வீடு வாடகை எடுத்து தங்கி இருந்தாலும் புகுந்த வீடு தானே எனக்கு என்னோட வீடு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இன்னும் அம்மாவுக்கு சரியால அப்படின்னு சொன்னாங்களா. உடனே இவன் என்ன சொன்னா, சரி ரெஜிஸ்டர் பண்ண. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தப்போ உங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? எங்க அம்மாவுக்கு இஷ்டமே இல்லாம அந்த பையன் பிளாக்மெயில் பண்ணதுலதான் எல்லாமே நடந்தது மேடம். அழாம சொல்லுங்க. எனக்கு 3 பிள்ளைங்க மேடம். 3 பிள்ளைங்க தான் எங்களுக்கு உலகமே மேடம். அதேமாரி இப்போ 2 வருஷம் அவருக்கு கண்ணு தெரியாமல் ரொம்ப அவருக்கு வந்து பிளட் மஞ்சகாமலை வந்துச்சு பிளட்லேயே. ரொம்ப கஷ்டப்பட்டு கார்கீர்லாம் வச்சுருந்தோம், எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் காப்பாற்றணும், அவர் முடியல, அவர் செத்து இப்போ 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ இவ்வளவு பிரச்சனை வந்து இப்போ நாங்கள் இந்த எப்படிம்மா இப்படி பொண்ணை கொடுத்தீங்க? மாமியார் மாமனார் இல்லாமல், சம்மந்தி யாருன்னு தெரியாமல் எப்படிம்மா அப்படி கொடுத்தீங்க? இது கொடுத்தது இதுக்கு முன்னாடி எங்கள் பொண்ணு +2 படிக்கும்போதே ஒரு பையனை விரும்பிச்சு மேடம். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்க. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் நல்ல பையன், ரீசெண்டா எங்கள்கிட்ட நேராவே வந்து கேட்டாப்ல, பெரிய பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்க அம்மா அப்பா சம்மதத்தோட நான் வந்து கேட்குறேன் பொண்ணு, அப்போ நீங்க எனக்கு கொடுத்தா போதும். நாங்க அந்த பையனுக்கும் ஒரு 2 அக்கா கல்யாணம் பண்ணாத இருந்தது. நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தம்பியா என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு நான் எங்க பேரண்ட்ஸோட வந்து கேட்டா கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இவ்வளவு பொறுப்பான பையன் எப்படி சூசைட் பண்ணாரு? அதுதான் தெரியல மேடம். அது ஒண்ணுதான் எங்களுக்கு புரியவே. வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, லவ் பண்ண பொண்ணாலதான் பிரச்சனை. நானும் எங்க வீட்டுக்காரரும் சொன்னது, உங்க அப்பா அம்மாவோட வந்து பொண்ணு கேட்டா கண்டிப்பா தரோம், ஆனா அப்படி பேரண்ட்ஸ் ஒத்துக்கலன்னா என் பொண்ணு என் வீட்லயே இருக்கட்டும், நீ இரு, என்னைக்கு அம்மா அப்பா சம்மதம் கிடைக்குதோ. ஏன்னா நானும் ஒரு பையன் வச்சிருக்கேன், பெத்தவங்க சம்மதம் ரொம்ப முக்கியம் பண்ணோம். அந்த பையனும் ஒரு லவ்வுக்குன்னு ஒத்துக்கிட்டவங்க, அந்த பையனும் லவ் பண்ண மாதிரி காட்டிக்கும்ல. ஏன்னா வெளியில எங்கேயும் பேசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்ல, வருவாங்க, ஸ்கூல் போவாங்க, படிப்பாங்க, போன் பேசுவாங்க, அதுவும் 2 நிமிஷம். எங்க முன்னாடி எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு மேடம், ரூமுக்குலாம் எதுவுமே கிடையாது, சின்ன வீடு, ஹால் மட்டும். அதுல எல்லாருமே இருப்போம். எங்க வீட்டுக்கார சொல்றாரு, பேசிக்கிறது கூட நீங்க தனியா பேசிக்கூடாது, எங்க முன்னாடிதான் எங்க பொண்ணுகிட்ட நீ பேசணும்னாலும் பேசணும்ப்பா அப்படின்னு. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு சண்முகத்தை படிக்க வச்சாரு. +2 மட்டும் தான் நாங்க படிக்க வச்சோம், காலேஜ் அந்த பையன் தான் படிக்க வச்சோம். 2 வருஷம் அவன் சாகுற வரைக்கும் அந்த பையன் படிக்க வச்சாப்ல. எதுக்குமா அதெல்லாம் பண்ணீங்க? நாங்க படிக்க வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாப்ல. எனக்கு நீங்க பொண்ணு கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நான் நானே படிக்க வச்சுக்கிறேன், நல்ல வேலைக்கு அவளை அனுப்பணும், அது ஐஏஎஸ் படிக்கணுங்குது, நான் படிக்கல முடியலையா படிக்க வைக்க. அந்த சிச்சுவேஷன் அதுக்குள்ள என் பொண்ணு வேலைக்கு போயிட்டாங்க. நான் வேலைக்கு வந்துட்டேன். நான் வேலைக்கு வந்துதான் நான் தான் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்ன சொன்னா, சரண்யா நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நீ தம்பியை மட்டும் பாத்துக்கோ, என்னால பண்ணிட்டு இருக்கேன், நான் அபி படிப்பை மட்டும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க எனக்கு இப்ப எனக்கு இவதான் வருங்கால ஒய்ஃப்னு தெரிஞ்சு போச்சு.
அதுல படிக்க வைக்கிறது. இப்படி இருக்கிறது பையன் ஏன் சூசைட்? அவங்க வீட்டுல வந்து இதே ஜாதி பிரச்சனை தானா மேடம், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு, நீ அந்த பொண்ணை கட்டிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அவர் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாரு. எந்த நாளுன்னு தெரியல. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல பல பிரச்சனை. அவங்க ஆனா அந்த பையன் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே. என் பொண்ணு அன்னைக்கு ஹால் டிக்கெட் வாங்க போகுது. செகண்ட் இயர்ல 2வது செம்முன்னு நினைக்கிறேன். ஹால் டிக்கெட் வாங்க வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி இவங்க ஹால் டிக்கெட் வாங்க போயிட்டாங்க. இந்த பையன் ஆண்டி மரத்துல வந்து முதலியார் தெருல சூசைட் பண்ணியிருக்காப்ல. 2:30 மணிக்கு வராப்புல எங்க பொண்ணு. 2:30 மணிக்கு இந்த பையன் தேர்ந்து ஃபோன் வந்து, நான் அபியை பார்க்கணும், நான் விஷம் குடிச்சிட்டேன்னு சொல்லி கால் வருது. திரும்பி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்குள்ளேயே இறந்துட்டாங்கன்னு தான் செய்தி வந்தது. அப்புறம் பையன் இறந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்ததும் அது அவனுடைய ஃபீலிங்கே, அந்த பையனுடைய ஃபீலிங்கு. ஏன்னா அந்த பையன் நாங்கள் எங்கள் பெத்த பிள்ளைங்க இல்லாமல் கூட சாப்பிட்ருக்கோம், அவன் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. 3 வேளையுமே சரி. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு சுகர் பேஷண்ட் 10 நாள் சாப்பிடாம இருந்தாருன்னா பாருங்க மேடம், இருக்க முடியுமா? 10 நாள் சாப்பிடவே இல்லை. தண்ணியை மட்டும் குடிப்பாரு. என்னங்க இப்படி சுகருக்குன்னா, வாழ வேண்டிய பையனே போயிட்டான், நான் இருந்து என்னமா பண்ண போறோம் அப்படின்னு. வாழ வேண்டிய பையன் ஒரே வருஷத்துல 6வது மாசத்துல என் பொண்ணு வாழ்க்கையும் போயிடுச்சு. இனிமே அவளுக்கு கல்யாணம் வந்தாலும் எவனும் வச்சு வாழ மாட்டான். அந்த சோகத்துல சாப்பிடாம இருந்து 4 மாசத்துல அவரும் அந்த பையன் இருந்த இவ செத்துருவாள் என் பொண்ணு. இவ கையை பிடிச்சிக்கிட்டு, ஏம்மா அவன் போயிட்டான் நீனும் போயிட்டாத, உன்னை இதுக்காக வளர்த்த, நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சு, நீ இருக்கணும், பாலாவோடைய ஆசைப்படி நீ ஐஏஎஸ் ஆகணும், இதுதான் எங்களுடைய லட்சியம், நீ வந்து தைரியமா இருக்கணும், எதுவும் பண்ணிக்க கூடாதுன்னு பக்கத்துல அவளை ரொம்ப நாங்க பாதுகாத்த. ஒரு 6 மாசம் வரைக்கும் ஒரு விடோ மாதிரி தான் மேடம். பொட்டு வைக்க மாட்டா, வெள்ளை வைக்க மாட்டா, ட்ரெஸ் காலேஜுக்கு போறதாலும் அப்படிதான் மேடம். அவ்வளோ எங்களுடைய ஃபேமிலி கொஞ்சம் சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் ரொம்ப இதாகிடுச்சு. இவன் ஒருத்தி சம்பாதிச்சு தான் நாங்கள் எல்லாரும். அப்போ பையனும் படிச்சுட்டு இருந்தான், காலேஜ் வேற சேர்த்துட்டோம், டிப்ளமா. அதனால 1 வருஷம் நீ வேலைக்கு போக்கா, நான் இந்த வருஷத்தோட முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் ஒன்று ஐஏஎஸ் நாங்கள் 2 பேரும் சேர்த்து படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1 வருஷம் ஜெயங்கொண்டத்தில் வந்து டாக்குமெண்ட்ரியா இருந்தேன். அதில் வந்து வேலை செஞ்சுக்கும் போது அந்த பையன் லோன் வாங்க, பர்சனல் லோன் வாங்க போனப்ப இப்போ கேட்டிருக்காப்புல, யார் குளத்தூர்னு சொன்னா, இவன் தான் ஃபைல் வந்து சரி பண்ணி கையெழுத்து போடுறது மேடம். குளத்தூர்னு யார் போனாலுமே அந்த பையனுடைய ஃபேமிலியை விசாரிக்கிறது இவளுடைய வழக்கம். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, எப்படி இருக்கிறாங்க எல்லாரையும் கேட்பாப்ல. அப்படி யாராவது கேட்டால் நீ என்னம்மா கேட்குறேன்னா அவங்களோட ரிலேஷன் சொல்லிட்டு விட்டுருவாப்ல. அப்படிதான் இந்த பையனுடைய ஃபைலை பார்க்கும்போது குளத்தூர்னு இருந்ததும், நீங்கள் அப்பா பேரை சொல்லி அவங்க வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்க வீட்டில் ரொம்ப வருத்தமாக இருக்காங்களான்னு பாசமா விசாரிப்பா. அப்படி விசாரிக்கிற நிலைமையில தான் நீங்க ஏன் கேட்குறீங்கன்னு இவர் கேட்க போயிட்டு, இவ எல்லாத்தையும் சொல்லியிருக்கா, அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு. அதுல இருந்து இவர் பழக்கம் பேசிட்டே இருந்திருக்காரு. நீ சொல்ற, நீ லவ் பண்ணிட்டு அவனுக்காக காத்திருக்கிறது அளவுக்குலாம் அந்த அளவுக்கு யோக்கியமானவன்ல போனவன்ல. அந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, இவரு அந்த பையனை பத்தி ரொம்ப தப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நீ எதுக்கு அந்த பையன் நினைச்சிட்டு இருக்க, அவன் ஒரு தப்பான பையன், எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க. அதுக்கு இவன் என்ன சொன்னா, ஊரை பொறுத்த வரைக்கும் தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் என் பால நல்லவன், அவனை பத்தி பேசுறதுதான் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு இவ சொல்லி இது பண்ணிக்கிட்டு. அது கடையில் இதுக்கு போகிற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு மேடம். பஸ்ஸை விட்டு லைட்டாக இறங்கும்போது கொஞ்சம் லைட்டாக ரன்னிங்லேயே இருந்திருக்கு. அதில் கால் ஸ்லிப் ஆகி ஹீல்ஸ் தான் போட்டுருந்துச்சு. அதில் வந்துட்டு எலும்பு கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஒரு 2 நாள் வீட்லேயே தான் இருந்துச்சு கட்டு போட்டு. அப்போ வந்து இவர் பார்க்க வந்தார். அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தார். ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கள்லாம் பார்க்க வந்த மாதிரி இவரும் வந்தார். அதுதான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தது. அதுக்கப்புறம் திரும்பி செகண்ட் டைம் வரும்போது தான் இவர் இந்த மாதிரி மேரேஜை பற்றி அம்மாட்ட பேச ஆரம்பித்தார். எங்கள் வீட்டில் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க. அப்படி தெரியாத கல்யாணம் அவளுக்கு தேவையில்லைன்னா இவன் என்ன செஞ்சா, எனக்கு கல்யாணம் பண்ணுற ஏவியே கிடையாது, முதல்ல நான் ஐஏஎஸ் படிக்கணும், தம்பிங்க முதல்ல இருக்கணும், அக்கா லைஃப் இருக்குது, அதுக்கப்புறம் என்னை பற்றி காலம் எப்படி என்ன வழிபடுதோ அப்போ பார்த்துக்குன்னு சொல்லி விட்டுட்டா. அதோட நாங்களும் அந்த பிரச்சனையை விட்டுட்டு எங்கள் அண்ணனுக்குலாம் என் வருத்தம். அதுலேருந்து என்கிட்ட பேசுறதே இல்லை. யாருடைய ரிலேஷன்ஷிப்பே கட்ட பாலாவால ரிலேஷன்ஷிப் கட் ஆச்சு. அப்புறம் இவ்வளவு உறுதியா இருந்த பொண்ணு எப்படி மனம், இந்த பையன் தான் டார்ச்சர் பண்ணி பேசி பார்ப்போம். செத்துருன்னு பாலா ஒன்னாலா சாகல, பாலா செத்ததுக்கு நீ காரணம் இல்ல, ஆனா நான் செத்தா நீ தான் காரணம். நான் எழுதி வச்சுட்டு செத்துருவோம் உங்க வீட்டுக்கு முன்னாடியே. எங்களுக்கு நான் அப்ப எங்க வீட்டுக்காரர் கிடையாது மேடம், நானும் அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு சென்னையில இருக்குது, இவன் சேலத்துல இருக்கிறான், நானும் அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த ஊர்ல இருக்கோம். ஒரு பையன் அதே குளத்தூர்ல இருந்து நான் வந்து செத்துருவேன்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு பையன் அந்த ஊர்ல செத்துருக்காப்ல, இவனும் பண்ணிக்கிட்டா எங்களோட நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க 2 பேரும் லேடிஸ், நாங்க என்ன பண்ணுவோம்? என் தங்கச்சிக்கு ஏற்பட்ட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது மேடம். அவ ரொம்ப வாழ்க்கையில அடிபட்டிருக்கா. என் பேர் அபிநயா மேடம். ஆண்டிமரத்துலேருந்து வர, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அவங்க அம்மா, அக்கா, தம்பி. என்னுடைய அப்பா டிரைவராக இருந்தாங்க மேடம் உயிரோடு இருந்தப்ப. அவர் தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாலும் நான் தான் இந்த வீட்டுக்கு செல்லம்.
இவங்க 3 பேருமே எனக்காக மட்டும்தான் வாழ்ந்தாங்க. எங்க அப்பா உயிரோட இருக்கப்பவும் சரி 4 பேருமே எனக்காக மட்டும்தான் வாழ்ந்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் என் அக்கா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான். இந்த பையன் எப்படிம்மா உன்னை ஏமாத்தினான் இப்படி? நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல டாக்குமெண்ட் அசிஸ்டண்டா இருந்தேன் மேடம். என்னுடைய சைன் இல்லாம லோன் வாங்க முடியாது. அப்படி நான் இருந்தப்ப கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு பர்சனல் லோன் இருக்கு அவாய்ட் பண்ணிருக்காங்க, வந்து நீங்க உங்களோட டாக்குமெண்ட் கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னது நாங்க தான் மேடம். அப்படி வந்தவர் தான் ராஜராஜன் பையன் ராஜா. அவர் வந்து எங்ககிட்ட வந்து உட்காந்து என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருந்தாரு. என்ன சார், கஸ்டமர் வந்தா எல்லாரையும் நான் விசாரிக்கிறது தான். என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கும் போது, நான் பர்சனல் லோனுக்காக வந்திருக்கேன், ஏற்கனவே நான் ஒரு வண்டி லோன் போட்டு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஓகே சார், உங்களோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு சொல்றேன்னு செக் பண்ணி நான் சொன்னேன். ஓகே சார், உங்களுக்கு பர்சனல் லோன் 50,000 நான் சாங்ஷன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மறுநாள் அவர்கிட்ட ஒரு ஷூரிட்டி டாக்குமெண்ட் ஃபுல்லா கேட்டிருந்தேன். அப்படி அவர் டாக்குமெண்ட் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ்லேருந்து எல்லாரும் கொடுத்தப்பதான் எனக்கு தெரியும் இவர் குளத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் குளத்தூர்லேருந்து இவருன்னு இல்லை, நிறைய கஸ்டமர் வந்திருக்கப்ப நான் விசாரிச்ச முதல் வார்த்தை பாலாவோட அப்பாவிலேருந்து அவங்க அக்காவிலேருந்து எல்லாரை பத்தி விசாரிப்பேன். அந்த குடும்பம் நல்லா இருக்காங்களா, அந்த குடும்பம் எப்படி இருக்காங்க, அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, 3வது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களான்னப்ப அப்படி இவர்கிட்ட விசாரிக்க போய்தான் பாலாவை உங்களுக்கு எப்படி தெரியும் இவர் என்கிட்ட கேட்டாரு. நான் தான். அவர் ஒரே பையனா இருந்தாரா? ஆமா, நான் தான். 3 பொண்ணுங்களா? ஆமா மேடம், 4 பொண்ணுங்க. அதுல 3 பேருக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் ஒருத்தவங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப வயசானவங்க மேடம். இவர்கிட்ட நான் கேட்டப்ப நான் தான் அந்த பொண்ணு, என் பேரு தான் அபிநயா, பாலாவை லவ் பொண்ணு நான் தான் அப்படின்னு சொன்னேன். நீங்க வருத்தப்படாதீங்க, பாலா வந்து உங்களால சாகல. ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசின வார்த்தை தான், பாலா வந்து ஊர்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், இங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. என்னுடைய கஸ்டமர் எல்லாருக்குமே என்னுடைய நம்பர் நான் கொடுப்பேன், ஆஃபீஸ் நம்பர் மேடம். அப்படி இவர் என்கிட்ட டைரியை கொடுத்து உங்க நம்பர் எழுதுங்க அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய ஆஃபீஸ் நம்பர் நான் கொடுத்தேன். அது என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, பர்சனல்னா தனியான நம்பர் வச்சிருக்கேன். இப்படி கொடுக்கும்போது இவருடைய லோன் சாங்ஷன் ஆக கொஞ்சம் லேட் ஆச்சு மேடம். எனக்கு அப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பஸ்ல இருந்து ஸ்லிப் ஆகிட்டேன், கால் எலும்பு முறிஞ்சு வீட்டுல 1 மாசம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கப்ப என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிளைண்ட்ஸ் எல்லாருமே நான் வீட்டுல வந்து பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப இவர் ஃபோன் பண்ணப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், நான் வீட்டுல இருக்கேன், இப்போதைக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அசிஸ்டண்டா யாராச்சும் போட்டிருப்பாங்க, அவங்க உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன் மேடம். இவர் வந்து வீட்டுக்கே ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கே 2 டைம் தேடி வந்தார். நாங்க 2 டைமுமே வீட்டுல இல்ல. 3வது டைம் வந்தப்ப மேடம் நாங்க உங்க பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னாங்க. அம்மாட்ட சொல்லி வாசல்ல யாராச்சும் நிக்கிறாங்களான்னு பாருங்கம்மா, அட்ரஸ் தெரியாம இருக்காங்க, என்னுடைய கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்பதான் மேடம் அவர் முதல்ல எங்க வீட்டுக்குள்ள வந்தார். வீட்டுக்குள்ள வந்தப்ப நானும் பாலாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எங்க வீட்டுல லேமினேட் பண்ணியே மாட்டிருக்கு மேடம். என்னைக்கு பாலா செத்தனும் அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இனிமேல் லைஃப் கிடையாது, அவன் தான் எனக்கு இனிமேல். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா முழுக்க காரணம் பாலா மட்டும்தான். அவனுடைய வார்த்தைக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். இன்னைக்கு நான் படிக்கிறேன், இந்த அளவுக்கு நான் படிச்சு முடிச்சு ஒரு ரேங்க் ஹோல்டரா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலா மட்டும்தான் காரணம். அவனை நினைச்சு நான் வாழ்ந்துடுறேன்னு சொல்லி அன்னைக்கே நான் அந்த போட்டோ லேமினேட் பண்ணி வீட்டுல மாட்டி வைக்க சொன்னேன் மேடம். அவன் செத்த 4வது மாசமே எங்க அப்பாவும் இறந்துட்டாங்க மேடம், அவனுடைய துக்கத்தாலேயே. இவர் அந்த போட்டோவெல்லாம் பார்த்து இனிமேல் அந்த போட்டோவை மாட்டாதீங்க, அபியோட லைஃப் மாட்டுதுன்னு ஃபர்ஸ்டே சொன்னாரு. டிவியில என்னுடைய போட்டோ இருக்கு மேடம், அந்த போட்டோவை இவர் கேமராவில் இவருடைய மொபைல் போன்ல எங்களுக்கு தெரியாமலே போட்டோ எடுத்து அவரோட வால்பேப்பர்ல வச்சுக்கிட்டாரு. இப்படிதான் மேடம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உள்ள அவர் வந்தது இந்த ரீசன் தான். அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாருமா? பெரிய கிருஷ்ணாபுரத்துல பஞ்சாயத்து கிளர்க்கா இருக்காரு மேடம். இவ்வளோ பேர் இருந்துட்டு எப்படிமா விட்டீங்க? பிளான் பண்ணி இது வந்து எப்படின்னா எங்களை மிரட்டியே சம்மதிக்க வச்சது. இல்ல அப்படியெல்லாம் மிரட்டுனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லணும். எங்களுக்கு வீட்டுல என் தம்பி சேலத்துல படிச்சிட்டு இருக்கா மேடம், வீட்டுல நானும் அம்மாவும் மட்டும்தான். எங்களுக்கு எந்த ரிலேஷனும் வந்து என்னோட பிறந்த வீட்டு ரிலேஷனும் கட் பண்ணிடுச்சு மேடம். புகுந்த வீட்லயும் வந்து அப்பவே ஆரம்பத்துல எங்க வீட்டுக்காரர் இருக்கும்போதே எல்லாத்தையும் சொத்தெல்லாம் அபகரிச்சு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நாங்கள்ல இருந்து எங்க குடும்பம் சொத்தே வேணும்னாலும் எங்க வீட்டுல சொல்லுவார், நமக்கு 3 தான் நமக்கு சொத்தே, அது எல்லாமே பிடிங்கிட்டு போனாலும் ஒரு நாளைக்கு அவங்க அனுபவிப்பாங்க, சட்டி விட்டுடு அப்படிம்பாரு. அதுல இருந்து நாங்க எல்லாமே டிஸ்டன்ஸ் தான் எங்களுக்குள்ள. அதனால எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட கேட்க மாட்டாங்க. இவ்வளவு நடந்திருக்கு. எங்க அப்பா இறந்தது நவம்பர் 9 காலைல 8 மணிக்கு மேடம். ஆனா அவருடைய பாடி எங்க வீட்டுல இருந்து தூக்கிட்டு போனதே 11:30 மணிக்கு மேடம். எங்க அப்பா கூட பிறந்தவங்க 11 பேர் இருந்தும் எங்க அப்பா தனியா தான் மேடம் பிறந்தாரு. இன்னும் எங்களால எதையுமே மறக்க முடியல. குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு 11 பேரையும் வளர்த்து 7 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து தன்னுடைய 22 வயசுல தான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க எங்க மாமியார். ஆனா அது மேரேஜ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் சித்திரவதை நடந்துச்சு. அப்ப கூட எவ்வளவோ என் லைஃப்ல பிரச்சனை நடந்திருக்கு. எங்க வீட்டு எனக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனைலாம் வராது. எல்லாம் 7 நாத்தனாருங்களும் உள்ளூர்லயே வந்துட்டாங்க கல்யாணத்தை பண்ணிட்டு. பிரச்சனைகள் நிறைய வந்து எவ்வளவோ கேச்சு பசங்களாம் ஓரளவுக்கு வளர்ந்தது மேலும். அதுக்கப்புறம் தான் எங்க குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே சொத்தெல்லாம் அவங்க லாக் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் போனாலும் போதும் அப்படின்ட்டு. ரத்த சம்பந்தத்தை தவிர வேற எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு எங்க அப்பா நல்லா பிளான் பண்ணி எங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே விரும்பும். எல்லாமே ரெடியா வந்து எங்களுக்கு தெரியல மேடம். உண்மையிலே இந்த பையனும் செத்துறக்கூடாது அப்படிங்கிறது தான்
நாங்க 2 பேரும் லேடியா So, இருக்கோம். அதனாலதான் கேஸ் கொடுக்கலையா? ஆமா மேடம். இப்ப வார்த்தைக்கு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை எங்க அம்மா கிட்ட வந்து பேசும்போது நான் அந்த வீட்டுல தான் மேடம், ஷோபாவில தான் வீட்டுல உட்காந்துருப்பேன். அவர் வந்து பேசினாரு, அபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அபி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஆனா இப்போதைக்கு எங்க வீட்டுல பாலா விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஆகும், அதனால நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. எங்க அப்பா அம்மா நான் சொல்றதுதான் எங்க வீட்டுல, வேற யாரும் எங்க வீட்டுல சொல்ல வேண்டாம், ஏன்னா என்னோட டிசிஷன் தான். நான் அபிய கல்யாணம் பண்ணிட்டு அழைச்சிட்டு போறேன். நாங்க எங்க வீட்டுல அம்மா ஒத்துக்கல, அக்கா தம்பி யாருக்குமே அவரை பார்த்ததுல இருந்து பிடிக்கல மேடம். நானே சொன்னேன், நீ குளத்தூர் ஒரே ஊரா இருக்கிற, நாளைக்கு இவளை கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா பாரு பாலாவை லவ் பண்ண யாருக்காவது ஒருத்தங்களுக்கு தெரியும், பொண்ணு பார்த்தது இல்ல, இருந்தாலும் சுந்தரமூர்த்தி பொண்ணுங்கிறது தெரியும். பத்தர் வீட்டு பொண்ணை தான் கட்டிட்டு வந்து இந்த பையன் தான் பொண்ணை லவ் பண்ணது அப்படின்னு உன்னை கேவலமா கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் நாளைக்கு பின்னாடி உனக்கு பிரச்சனைப்பா, ஏன் நீ இவ்வளவு வசதி இருக்குதுங்கிற. ரெண்டாவது நான் பயந்ததே அவங்க வசதியானவங்கன்னு சொன்னது என்ன ஒண்ணு, நீ உனக்கு தகுந்த பொண்ணை பார்த்துக்க, எங்களுக்கும் உனக்கும் செட் ஆகாது தம்பி, நான் இனிமேல் எங்க கேஸ்ல பார்த்து நான் கல்யாணம் எப்போ பண்ற வசதி இருக்கோ நான் அப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்னு. முடியவே முடியாது. அவன் நீங்க தான் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க பாலாவுக்கு உங்க பொண்ணுக்கு சம்பந்தம், அதெல்லாம் கிடையாது. அந்த ஊர்ல நீங்க வந்து விசாரிச்சு போறீங்க, அவன் செத்ததே வேற காரணம். நீங்களாவே உங்க பொண்ணை அசிங்கப்படுத்திக்காதீங்க, நீங்களாவே ஏன் அப்படி நினைச்சுக்கிறீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி அந்த ரொம்ப அதான் சொல்றேன், மிரட்டல் தான் இது. இது எங்களை மிரட்டி தான் நாங்க 2 பேரும் லேடியா இருந்ததால எங்கிட்ட யாரும் போன்ல என்கிட்ட சொல்றது என்னன்னா, உங்க அப்பா உங்க அம்மா அக்காலாம் ஒத்துக்கிற மாதிரி தெரியல, தயவு செஞ்சு நீங்க கூட ஓடி வந்துருபி, நான் உனக்கு நான் ரேப் பண்ணிடுவேன். உங்க பொண்ணு வேலையில இருந்து வரும்போது நான் ரேப் பண்ணிட்டேன், அப்ப நீங்க வந்து எங்கிட்ட வந்து தானே நிப்பீங்க அப்படின்னு நான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன் மேடம். வேலைக்கு ஏன்னா நான் தனியா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப தாலி கட்டியே இந்த அவ்வளவு தைரியமா எப்படி ஒரு பையன் பேசுவான், எப்படி நீங்க விட்டீங்க? என்ன நான் ஆள் வச்சு கடத்திடுவான், என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் உங்கள்கிட்ட நியாயமா வந்து ஒரு பெத்தவங்க சம்மதத்தை வந்து நான் கேட்கறேன், உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. இந்த அளவுக்கு தைரியமா பேசுறதுக்கு என்ன காரணம்னா, வீட்டு ஆம்பளைங்க கிடையாது, எங்க அப்பா இல்ல மேடம், யார் எது பண்ணாலுமே கேட்கறதுக்கு ஆள் இல்ல, அதனால நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். அக்கம் பக்கத்துல யாருமே கேட்க மாட்டாங்க, கோலையே நடந்தா கூட வரமாட்டாங்க மேடம். இப்ப இவரை பார்த்து பயப்படுறதுக்கு முக்கிய காரணமே இவருடைய கேஸ்ட் ப்ராப்ளம். இவங்களுக்கு ஆள் பலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, அரசியல் சம்பந்தம் தான் இதுல இப்ப முழுக்க இவ்வளவு கொலை பண்ற அளவு கூட ரெடி பண்ணிட்டாங்கன்னா பாருங்க. இப்ப நான் வந்ததுக்கு காரணமே என் உயிருக்கு பயந்துதான் மேடம். என் குடும்பத்துல இருக்க, நான் செத்துட்டா பரவாயில்ல, எனக்கு குடும்பத்துல இருக்கவங்க யாருக்கும் எதுக்கும் ஆயிடக்கூடாது. அப்படி என்னம்மா பயம் உனக்கு? பயம் வந்து நாங்க ஸ்டேஷனுக்கு கேஸ் கல்யாணம் பண்ணி இருந்தீங்கல்ல வெளியே, ஆமா எப்படி இருந்தது உங்க வாழ்க்கை? என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம் தான் மேடம். அம்மா வீட்டுக்கு எழுத்தாப்புல வீடு எடுத்து தங்க வச்சிருந்தாரு மேடம். வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. 3 மாசம் நான் நரகம் தான் மேடம். வருவாரு நைட்டு 10-12 மணி வரைக்கும் கூட இருப்பாரு, ஆனா நைட்ல தங்கவே மாட்டார் மேடம். இது வரைக்கும் 3 டைம் கூட தான் மேடம் தங்கியிருக்காரு. வெளில எல்லாம் சொல்ல முடியாது, நிறைய இருக்கு மேடம். 10-12 மணி என்னங்க அப்படின்னு கேட்டா எங்க அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை, நான் போய் அவனை புரிஞ்சுக்க, நீ புரிஞ்சுக்கலன்னா நான் வேற யாரு புரிஞ்சுக்கிறது. அடிக்கடி அவர் நான் சொன்னது நான் நம்பிட்டேன் மேடம். என்னோட கணவர் என்கிட்ட போய் சொல்லிட்டு எங்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தாலி பிரிச்சு கோக்கவே எனக்கு 3 மாசம் ஆயிடுச்சு மேடம். அந்த தாலியை பிரிச்சு கோக்க கூட இல்ல, பட்டு புடவை கூட என் அக்கா எடுத்து கொடுத்ததுதான் மேடம் எனக்கு. இந்த தாலி நான் கட்டியிருக்க தாலில இருந்து எல்லாம் என் குடும்பம் செஞ்சதுதான். அப்புறம் எதுவுமே அவர் செய்யல மேடம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே செய்யல. ஆனா நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி என் மாமாவை எல்லாரையும் நான் அழைச்சிட்டு வரேன், என் ஆபீஸ் ஸ்டாஃப் அழைச்சிட்டு வரேன், 2 பேரும் அழைச்சிட்டு வரேன், மாமாவை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவருடைய சொந்த கார்ல இவர் மட்டும் தனியா வந்து நிக்கிறாரு 4:30 மணிக்கு. எங்களால அந்த நேரத்துல அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியல மேடம். எங்களுடைய பெரிய பிரச்சனையே அதுதான். மாமாங்கிற ஒருத்தர் மட்டும் மாலையும் தாலியும் கொண்டு வந்து கொடுத்தாருங்க மேடம். ஏன் மாமா வெளியே நிக்க வைக்கிறீங்கன்னு டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா குடிச்சாப்புல. ஏன் நீங்க வண்டியிலே எடுத்துருங்க, இல்ல நாங்க 2 பேரும் வண்டியில வரோம், உடம்பு சரியில்லை, நாங்க அப்படியே மெடிக்கல்ல மருந்தாவது வாங்கிட்டு நாங்க பைக்கில் வந்து வரோம், நீங்க போங்கன்னு சொன்னவர் தான். அங்க போய் கோயில்ல போனா வரவே இல்லை மேடம். ஆனா இப்பதான் தெரியுது அவர் மாமான்னு உண்மையிலேயே மாமாவை கூட்டிட்டு வந்தாரு. எங்களுக்கு வேற ஆளை செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. கல்யாணத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா மாப்பிள்ள கேமரா கூட கேனா பணம் செலவு பண்ணிடுவேனா, நான் கேமரா எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், இல்ல நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. ஆனா லாஸ்ட் நேரம் போனா கேமரா அங்க காணோம். அப்புறம் மொபைல் போன்ல வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்தோம் மேடம். இதெல்லாம் ஜான்சி அவங்க இவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருந்தது. என்னோட ஃப்ரெண்டு கூட அவளுக்கும் இஷ்டம் இல்ல. ஒரு சிலர் மூஞ்ச பார்த்தாலே நம்ம ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, இவங்க நல்லவங்க, இவங்க நம்பலாம் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், என் ஃப்ரெண்டு யாருக்குமே இஷ்டம் இல்ல. நான் எல்லாமே சொன்னேன், உன் தங்கச்சிக்கு இஷ்டம்னா சரி, அவ தானே வாழ போற, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க யோசிச்ச முழுக்க விஷயம் மேடம். இவர் சொன்னாரு, பாலா செத்தத்துக்கு நீ சத்தியமா காரணம் இல்ல, அது என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரியல, ஆனா நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீ காரணம்னு. ஆனா நான் செத்துட்டேன்னா, எங்க வீட்டுல உரம் பூச்சி மருந்து கடை இருக்கு, நான் மருந்து குடிச்சு நான் செத்துட்டேன்னா உன் வீட்டு வாசல்ல தான் வந்து செத்து கிடப்பேன். என்னுடைய உயிர் மொத்த உயிருமே நீதான், நீ இல்லாத வாழ்க்கையெல்லாம் என்ன இல்ல, என்னால இருக்கவே முடியாது. எப்படிமா இப்ப பிரச்சனை வந்தது? அப்புறம் என்னாச்சு? அவரு கடைசி வரைக்குமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் மேடம், திங்கக்கிழமை ரிஜிஸ்டருக்கு வந்து கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றாரு. இது நாங்க டெய்லி கூப்பிட அவருடைய விலகல் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா சொல்றாங்க, அக்கா சொல்றாங்க, என் தம்பி சண்டை போட்டிருக்காங்க, அக்கா சண்டை போட்டிருக்காங்க. அவர் பயப்படுற ஒரே விஷயம் என்னோட அக்காவுக்கு மட்டும்தான் மேடம். அப்புறம் என்னாச்சுமா? அவர் ரிஜிஸ்டருக்கு வரல மேடம். என்னன்னு கேட்டா, இது இனிமேல் என்கிட்ட பேசாத, ரிஜிஸ்டர் எனக்கு நிர்பந்தம் ஏற்படல, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் தப்பான குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, நானும் நல்ல தாய் வயத்துல தான் பிறந்திருக்கேன்,
என்னால் ரிஜிஸ்டருக்கு இப்போதைக்கு என்னை கூப்பிடாத, நான் கண்டிப்பாக வரேன். எங்கள் வீட்டில் உன்னை விட்டுட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்துடலாம், 5 லட்சம் 6 லட்சம் பணம் வேணாலும் கொடுத்துடலாம், உன்னை விட்டுட்டு வந்துருன்னு சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. கொஞ்ச நாள் பொறுமையாரு. இப்போ நான் உன்னை அழைச்சிட்டு போயிட்டுனா எங்கள் அம்மாவுக்கு இன்னும் மனநல பாதிப்பு அதிகமாகிடும். அதனால என்னால் உன்னை இப்போதைக்கு அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொன்னார் மேடம். கடைசி வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் பார்த்து விட்டோம் மேடம். வெள்ளிக்கிழமை நாங்கள் கேஸ் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஆல் உமன் ஸ்டேஷனில் பெட்டிஷன் நானும் என் அக்கா தம்பி 3 பேர் எடுத்துகிட்டு போகிறோம். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, அந்த ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அவள் வந்திருக்காளா, அவகிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட பேசுகிறாரு, நீ வா திங்கக்கிழமை நான் ரிஜிஸ்டர் பண்ணலாம், நீ ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடு, நான் கண்டிப்பாக திங்கக்கிழமை ரிஜிஸ்டர் பண்ண வரேன்னு சொன்னார் மேடம். திங்கக்கிழமையும் அவர் ஃபோன் பண்ணி நான் பணம் வாங்க வெளியில் போகிறேன், என்னால் ரிஜிஸ்டர் பண்ண பண்ணலனாலும் இப்போ நீங்கள் மனைவிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு மேடம். இப்பெல்லாம் அது கூட தேவை கிடையாது, ரிலேஷன்ஷிப் இருந்தாலே போறோம். இப்போ அவங்க இப்போ எப்படின்னா இவ இருக்கிறதால தானே பிரச்சனை பண்றா. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து 21ஆம் தேதி கொடுத்தோம் மேடம். எனக்கு கால் பண்ணி கேட்டார், எனக்கு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் கொண்டு கேஸ் கொடுத்துருக்கீங்களான்னு. ஒன்றும் எஃப்ஐஆர் போடலை, எதுவும் போடலப்பா, கொண்டு கொடுத்துருக்குது. நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் நார்மலாகவே போய் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், நாங்கள் நார்மலாக நாங்கள் சமாதானம் ஆகிக்கிறோம்னு சொல்லிட்டு நீ போய் பெட்டிஷனை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணவர் தான், சுவிச் ஆஃப் பண்ணவர் தான் மேடம். நாங்கள் 21ஆம் தேதியில் அங்கே ஸ்டேஷனில் போய் தான் திரும்பி கேட்குறோம். அந்த மேடம் அவங்க வந்து அப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்து அவங்க சரியான பதில், நாங்கள் இன்னும் மாப்பிள்ளையை கடத்தி கல்யாணம் பண்ணணும் ஒரு மாதிரி எங்களை அசிங்கமாக பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எஸ்பி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி எங்களை இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க, எங்கள் அம்மாவும் உயிர் மட்டும்தான் சார் இருக்குது, நாங்கள் வெளில வந்திருக்கோம், அப்போ அன்றைக்கி இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னதும் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட், ஏன்னா 18ஆம் தேதி வந்து போன மாதம் 18ஆம் தேதி குளத்தூர்ல இவங்க 3 பேர் மட்டும். ஒரு நிமிஷம் மேடம், நான் சொல்றேன் எதனால இந்த பிரச்சனை ஸ்டார்ட்னா, எனக்கு ஃபோன் வந்துச்சு, இவ ஃபோன் பண்ணாக்கா அவர் நடவடிக்கை சரியில்லை, வீட்டுக்கு வர மாட்டாரு, வேற ஏதோ கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு நியூஸ் வருது அப்படின்னு அவ சொன்னான். உடனே நான் என்ன பண்ணேன், இது இப்படியே வளர்த்துற மாதிரி இல்லை, நான் ஊருக்கு கிளம்பி வரேன். 17ஆம் தேதி நைட்டு நான் இங்கேருந்து கிளம்புனேன். தம்பியும் ஃபோன் பண்ணி சேலத்துலேருந்து வர சொல்லிட்டேன். 18ஆம் தேதி போய் அவங்க மாமனார் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துடுவாண்டா, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் பேசி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் 3 பேர் போனோம். அம்மாவை நாங்கள் இங்கே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு ஒரு மாதிரி பிபி அதிகம் மயக்கம் போட்டு விட்டாங்க, நாங்கள் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டோம். அப்புறம் அவளோட ஃப்ரெண்டோட புருஷன் ஒருத்தர் வந்தார், 4 பேர் போனோம். அப்புறம் ஊர் தலைவருங்கெல்லாம் அங்கே வரேன்னு சொன்னாங்க, குளத்தூர் போனோம். போயிட்டு பார்த்தா அவர் வீட்டில் கிடையாது, அவரோட வீட்டுக்காரர் வீட்டில் இல்லை. உடனே ஃபோன் பண்ணி எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் இந்த மாதிரி கொலையில வந்துட்டு முந்திரி கொட்டை பொறுக்கிட்டு இருக்கேம்மா, வரேன் அப்படின்னாங்க. நீங்கள் இம்மிடியட்டாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. யார் வீட்டுக்கு? உங்கள் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொன்னா இவ. எங்கடி இருக்க அப்படின்னு. உங்கள் வீட்டில் தான் இருக்கோம், இப்போ நீங்கள் வரியா இல்லையான்னு கேட்டார் இவ. நீங்கள் முதல்ல அங்கேருந்து கிளம்புங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு ஃபோன்லேயே சண்டை. இவ என்ன சொல்லிட்டா, இப்போ நீங்கள் வரல, இப்போ நான் உள்ளே போய் சண்டை வளர்த்திடுவேன், நீ வா அப்புறமேல் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா. அவர் கொலையிலேருந்து தோட்டத்து பக்கமாக வராரு, நாங்கள் இங்கே காரில் நின்றுட்டு இருக்கோம். இங்கேருந்து போனால் எங்களை யாருமே, அவங்க அக்கா உட்காந்துருக்காங்க. நாங்கள் வந்தது பார்த்துமே அந்த பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் வந்துட்டு, ராஜா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு பொறுமையாக தான் சொன்னேன். என் தங்கச்சி வாழ்க்கை இப்போ இப்படி வந்து நிற்கிது, இந்த மாதிரி ஊரில் பேசுகிறாங்க உங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி, உங்கள் அப்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காராம், அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு 5 லட்சம் பணம் என் தங்கச்சி பணம் வாங்கிட்டா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காராம். எனக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சாகணும், உங்களை நம்பி தானே பொண்ணு கொடுத்தோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அவங்க அக்கா பேர் சங்கீதா அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க அப்படின்னு இவர் சொன்னாரு. அவங்க உடனே எவ்வளவு கேவலமான வார்த்தை இருக்கோ, ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு எப்படி திட்டக்கூடாதோ அவ்வளோ வார்த்தையில திட்டினாங்க மேடம். எல்லாத்தையும் தங்கச்சிக்காக நான் பொறுத்துக்கிட்டு யாருக்கிட்ட வந்தீங்க, நாய்ங்களா, எங்க அம்மாவை பத்தி ரொம்ப கேவலமா பேசுனாங்க, என்ன நீங்களும் எவடி உங்களை இங்க விட்டதே அப்படின்னு பேசிட்டு செருப்பால் அடிக்க வந்தாங்க மேடம். என்ன அந்த நேரத்துல எல்லாம் போட்டுட்டு என் தங்கச்சிக்காக நான் பொறுத்துக்கிட்டேன். நான் உங்ககிட்ட சண்டை போடவில்லை, நீங்க ஒண்ணு அன்னைக்கு என்கிட்ட பொண்ணு கேட்டு வரல, உங்க தம்பி வந்தாரு, நீங்க எதுவும் பேச வேணாம், நான் உங்க தம்பிகிட்ட டீசெண்டா பேசிட்டு போய்க்கிறேன். இந்த அசிங்கமா பேசுறது செருப்பு தூக்குறதுல என்கிட்ட வச்சுக்காதீங்க. அசிங்கம் நான் பேசணும்னா எனக்கு வாய் இருக்கு, நானும் பேசுவேன், ஆனா என் தங்கச்சி ஒருத்திக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரு நீ யாருடி, எதுக்குடி நீ பேச வரேன்னு சொன்னாரு. இந்த டீ போட்டு பேசுறவளை என்கிட்ட வச்சுக்காத, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணது நீ, அவளுக்கு ஒரு நல்ல பதில சொல்ல அப்படின்னு அங்கேயே சண்டை போட்டோம். இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க, இங்கே நிற்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் பிடிச்சி சொன்னார். அங்கேருந்து அவர் மாமனார் வந்தாங்க. நான் எங்களை எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, எல்லாம் வெளியே போங்க. ஒரு தெருநாய் அடித்து ஒருத்துவாங்கல்ல மேடம், கல் எடுத்து, அவர் கல் எடுக்காத குறையா அப்படியே துண்டால் அடிச்சுட்டு ஒருத்துறாரு. அது அவர் புருஷனை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல உண்மையிலேயே எந்த ஒரு பொண்டாட்டி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல, அவர் கேட்கணும் அந்த இடத்துல, என் பொண்டாட்டி என்ன பார்க்க வந்திருக்கா, நான் அவளை போக சொல்லிக்கிறேன், நீங்க அவர் மேல கையை வைக்காதீங்க, அக்கா அவளை பேசாதீங்கன்னு சொல்ல மேடம். இதுல என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு புரியுறதா, ஏன் அவங்க இவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு. நீங்க யாராவது ஒருத்தர் இந்த நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், இந்த பையன் இப்படி இமோஷனலா பிளாக்மெயில் பண்றான், சாகரேன்னு சொல்றான்னு
இப்ப வீட்டுக்கு போக தெரிஞ்சது இல்ல, அன்னைக்கு போய் சொல்லியிருக்கணும். இப்படி இந்த பொண்ணை மிரட்டுறாங்க, இப்படி உங்க பையன் வந்து சாகுறேன்னு சொல்றாங்க, உங்க பொறுப்புங்க, நீங்க பாத்துங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க புள்ளைய பாத்திருப்பாங்க. அன்னைக்கு அந்த பையன் வந்து அந்த பையனை பத்தி என்னால தெரியாது மேடம். அவன் அந்த பையன் எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கலாம். ரேஷன் கார்டு இருந்தது அவளுக்கு அட்ரஸ் இருந்தது, ஆபீஸ்ல கண்டுபிடிச்சிருக்கலாம். பெத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம, அவங்களோட விருப்பம் இல்லாம நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுதான் தப்பு. மேடம் நாங்களே ஒத்துக்கிட்டோம், உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சது தப்புதான். ஆனா அதுக்கு காரணமும் இவர்தான். இருக்கட்டுமேம்மா, உங்க வீட்டுல இத்தனை பேர் இருந்திருக்கீங்களே, அது நாங்க அங்கேயே சொன்னோம் மேடம். அவங்க அதை ஒத்துக்கல, நாங்க மன்னிப்புன்னு கேக்குறோம். இப்ப நாங்க அப்படி செய்யாம விட்டுருந்தா கூட மேடம், ஒண்ணு இவ்வளவு கூட்டிட்டு போய் இல்ல கட்டாயத்தாலேயே கட்டிருப்பாரு. அது எப்படிமா அப்படி ஊர்ல இருக்கிறது பொண்ணுங்களுக்கெல்லாம் வாழவே முடியாது அப்படின்னா? அவரு எல்லாம் ஆர்டர் இல்ல என்னமா ஒருத்தர் வந்து இப்ப நான் உங்களை வந்து மிரட்டுறேன், அதுக்காக நீங்க பொண்ணை கொடுத்துருவீங்களா? மிரட்டல தான் மேடம். எங்க வீட்டுல நானும் அந்த பொண்ணு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இதே மாதிரி இந்த பொண்ணை கிளம்பி வர சொல்லி இருக்கணும், இந்த பையனை வர சொல்லி இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல போய் சொல்லி இருக்கணும், இப்படி அந்த பையன் எங்களை தொந்தரவு பண்றாங்க, நீங்க பாத்துங்கன்னு ஊராரெல்லாம் கூப்பிட்டு சொல்லி இருக்கணும். இந்த மாதிரி தொந்தரவு பண்றாங்க, நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா எங்க பொண்ணு மேல பழிப்படக்கூடாதுன்னு. நான் முழுக்க ரெண்டு கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க ஊர்ல இருந்து அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் தெரிஞ்சு அவங்க வீட்டுல தெரியாம கிடையாது. பையன் நம்மள்ட்ட வந்துருவான் அவளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்க பண்ணது தப்புப்பா, நீங்க பண்ணது தப்பு, நீங்க செஞ்சது தப்பு. அப்படி எப்படிமா ஒரு கேரண்டி இல்லாம ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? கேரண்டி இல்லாத பையன் இப்பதானே தெரியுது மேடம். அப்ப அந்த அளவுக்கு நீங்க அப்பா அம்மாவோட சம்மதம் இல்லாம, யாரு சொந்த பந்தம் யாருமே இல்லாம ஒரு பொண்ணை எப்படி கொடுப்பீங்க? நாங்க இத கொடுத்தோம் சொல்றதை விட கட்டாயப்படுத்தி போய் நின்னவங்கலாம். நீங்க போய் அங்க போய் நின்னு இருக்கணும் அன்னைக்கு. மேடம் நான் ஹலோ யாரு? ராஜாவோட போன்லயாமா அது? ராஜா. ஹலோ, உங்க பேருமா? என்னோட பேரு சங்கீதா. நீங்க? சங்கீதா, நீங்க ராஜாவோட அக்கா தானே? ஆமா. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா, ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்க மேம். இந்த பிரச்சனைக்காக தான்மா பேசுறேன். ராஜா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா? ஓகே. அந்த பொண்ணு அந்த ஃபேமிலிங்க வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது. இதுல எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்க அப்பாவுக்கோ எனக்கோ எங்க அம்மாக்கோ யாருக்கும் எதுவுமே தெரியாது. சரிங்களா? அந்த பொண்ணு வீட்டு பக்கம் வந்து நிக்கும் போதுதான் எங்களுக்கு இந்த மேட்டரே தெரியும். சரி, உங்க தம்பி என்ன சொல்றாரு? தெரியல மேம். அவங்க வந்து என்னன்னா ஸ்டேஷன்ல சொன்னதா எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து நாங்க எதுவும் உங்க தம்பிட்ட நீங்க கேட்கலையாமா? இல்ல, நாங்கெல்லாம் எதுவுமே கேட்கல மேம். ஏமா? எங்களை மீறி போயாச்சு, நாங்க எதுவும் கேக்குற மாதிரி இல்ல. சரி, அவர் அப்படி ஒரு பொண்ணை ஏமாத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்படி அவர் தப்பிச்சு போயிட முடியுமாமா? ஏமாத்துறதுன்னு இல்லையே, அவங்க ஸ்டேஷன்ல ஒத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒத்துக்கிட்டு இருக்காங்க? நம்ம ஏமாத்துனதுன்னு சொல்லலாம். என்ன ஒத்துக்கிட்டு இருக்காங்க? ஸ்டேஷன்ல வந்து நான் கல்யாணம் பண்ணது உண்மைதான், எனக்கு இப்ப வாழ அந்த பொண்ணோட வாழலையே. கல்யாணம் பண்ணது உண்மைன்னா அந்த பொண்ணோட வாழணும்ல. ஓகே மேம், அதுக்கு நாங்க எங்க அப்பா அம்மா கிட்டயோ இல்ல எங்களையோ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்களை கேட்டவங்க யாரும் எதுவுமே பண்ணல. சரிம்மா, அப்ப ராஜா எங்க இருக்காரு? அவங்க எங்க இருக்காங்க? வீட்டு பக்கம் அதிகமா வர்றதே இல்ல மேம். நாங்களே யாரும் பேசுறது இல்ல. இது ராஜா நம்பர் தானேமா? ராஜா நம்பர் தான். நம்பரை வந்து ஆக்சுவலா நாங்க வாங்கி கொடுத்தது. அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு நம்பரை கூட நாங்களே வாங்கிட்டோம். இப்போ உங்க தம்பி எங்க இருக்காருமா? இல்ல மேம், அவங்க எங்கயோ அரியலூர் ஜாப் விஷயமா போயிருந்தாங்க. எங்க என்னன்னு தெரியல. உங்க வீட்டுல தானே ஸ்டே பண்றாரு? வீட்டுல ஸ்டே பண்றது இல்ல மேம். வீட்டுக்கே அதிகமா வர்றதே இல்ல. அதிகமா வருது இல்லன்னா எப்பவாவது ஒரு வாட்டி வராரா? எப்பவாவது வருவாங்க. நாங்க யாரும் எதுவும் பேசுறதே இல்ல. உங்க வீட்டுல பொண்ணுங்க இருக்காங்கல்ல, உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா பேசாம இருப்பீங்களா சங்கீதா? கண்டிப்பா மேம். இதுல வந்து யாரு மேலயும் நாங்க தப்பு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா எங்க பையன் மேல தப்பு இருக்கு. இப்ப இதுக்கு என்னமா பண்ணலாம்? என்னமா பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னு அவங்க வந்து எனக்கு இப்ப வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட சொல்லிருக்காங்க. யாரு வாழ விருப்பம் இல்ல சொல்லிருக்காங்க? இப்ப பையன் சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பையன் தான் வந்து வக்கீல் கிட்ட இருந்து எனக்கு இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரே நிமிஷமா பேசு. நீங்க எதுவுமே சொல்லலையா ராஜா கிட்ட? என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. நீங்க எல்லாம் அவரை ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க. மேம் 1 செகண்ட். நாங்க யார்கிட்டயும் எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ என்கிட்டயோ நீங்க வக்கீல் கிட்ட சொன்னதான் நான் சொல்றேனே தவிர நான் வேற யார்கிட்டயும் பேச விரும்பல. ப்ளீஸ் மேம். சங்கீதா, இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, புரியுறதா? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு.
இப்ப யாரு வாழறதுக்கு விருப்பம் இல்ல சொன்னாங்க? உங்க தம்பி சொன்னாரா, இந்த பொண்ணு சொல்லிச்சா? அவர்தான் சொல்லிருக்காரு. நீங்க எங்க வக்கீல் நம்பர் தரேன், அவங்க கிட்ட கால் பண்ணி கேளுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நாங்களே எங்க வக்கீல் கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர அந்த பையன் கிட்ட நாங்க எதுவும் கேட்கல. சரி, எனக்கு வக்கீல் நம்பர் கொடுங்கம்மா. ஒரு 2 நிமிஷம். நான் வக்கீல் கிட்ட வந்து அவங்க நம்பர் எனக்கு மாமா கிட்ட இருந்து தான் வாங்கணும். வாங்கிட்டு சரி உங்களுக்கு நான் சங்கீதா, நான் ஒரு call விஷயம் பண்ணா நல்லா நீங்க புரிஞ்சுங்கம்மா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இங்க வர வந்துடுச்சு இந்த விஷயம். இந்த பொண்ணு அப்படியே நடுத்தெருவுல விட்டுட முடியாது. இது ஒரு போராட்டம் தான். அவங்க சைட்ல இருந்து தப்பு இருக்கு, உங்களை தெரியப்படுத்தாம அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, தப்பு தான், அதை நாங்களும் சொல்லியிருக்கோம். ஆனா கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்ந்திருக்காரு, அவங்கள ரொம்ப இமோஷனலா டார்ச்சர் பண்ணி தான் அந்த கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தி இருக்காரு. சோ அதனால நாங்க எல்லாருமே இந்த பொண்ணோட பக்கம் இருக்கோம். அவளுக்கு நியாயம் கிடைக்கிறது வரைக்கும் எல்லாரும் போராடுவோம். So, அதனால நீங்க ஒத்துழைக்கணும். இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நீங்களும் ஆளா இருக்க கூடாது. அதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். எங்களோட விருப்பம் இதுல எதுவுமே இல்ல மேம். ஷோரா நாங்க சொல்லுவோம், எங்களை கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. விருப்பம் இல்லைங்கிறத விட அந்த பையன் அந்த பொண்ணோட வாழணும், அதை நீங்க சொல்லணும் அவனுக்கு. நாங்க எங்க தரப்புல வந்து எங்க அப்பா அம்மாவும் நானும் எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கு இதுல ரைட்ஸே கிடையாது. நாங்க விலகிட்டோம், முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு நீங்க நேரா கேளுங்க. அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தப்பவும் நீ யாருமான்னு கேட்ட ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு அவங்க சொன்ன ஒரே ஆன்சர் என்னன்னா, உங்களுக்கு இதுல சம்பந்தம் எல்லாம் உங்க வேலையை பாருங்கன்னாங்க. அதோட சரி, எங்களுக்கு என்ன அவங்கள பத்தி எங்க கிட்ட பேச வேண்டிய அவசியமும் இல்ல. பட் நீங்க கேட்டுட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரே ஆன்சர் நாங்க பண்ணிதான் ஆகணும். நாங்க பண்ணிடுறோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சங்கீதா? ஆயிருச்சு மேம். சரி, ஓகே. நான் நீங்க சொல்றது அப்படியே நம்புறேம்மா. எனக்கு கிடைச்ச நியூஸ் வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை கட்டாயப்படுத்தி இவளோட வாழக்கூடாது சொல்றீங்கங்க மாதிரி தான் எங்களுக்கு வந்தது நியூஸ். அப்படி ஒரு அவசியமே இல்ல மேம். எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து அந்த பொண்ணை செப்பரேட் பண்ணறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஓ இல்லையாமா? இது வரைக்கும் இப்படி ஒரு நியூஸ் எங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க சொன்ன பின்னாடி தான் தெரியுது. இதேதான் மேம் எங்க லைஃப்ல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு தேர்ட் பர்சன் சொல்லி மட்டும்தான் எங்களுக்கு எல்லா நியூஸும் வருது. சரி சங்கீதா, எந்த ஒரு நியூஸும் வந்தது இல்ல. சங்கீதா சொல்லுங்க மேம், சொல்லுங்க. சங்கீதா, உங்க தம்பி இந்த பொண்ணோட வாழ்ந்தாகணும், ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. சோ அதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. எங்க தரப்புல எந்த மேட்டரும் கிடையாது மேம். நாங்க அன்னைக்கே சொன்ன வார்த்தை அதுதான். இன்னை வரைக்கும் நாங்க சொல்ற ஒரே வார்த்தை அதுதான். இல்ல நாங்க ஒதுங்கிட்டோம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க தம்பிக்கு இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? மேம் இந்த பிரச்சனையே கண்டிப்பா ஒரு வித்தின் 1 இயர்க்குள்ள நடந்திருந்தாதான். ஏன்னா என் தம்பிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இது வரைக்கும் இருந்தது இல்ல. அந்த ஷாக்ல இருந்து நாங்க இன்னும் வெளியே கூட வரல. மேடம், ஒரு விஷயம், அவங்க இது வரைக்கும் இந்த பிரச்சனை நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்றாங்களே, இதுல ஒரு பொண்ணு வாழ்க்கை இருக்கு, நாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்களா? நீங்களே பாருங்க. அவங்களுக்கு கோவம் இருக்குமா? கோவம் இருக்கு. ஏன்னா நீங்க இதெல்லாம் பண்ணினதெல்லாம் முன்னாடி பண்ணிருக்கணும், இப்ப போராட்டம் பண்றீங்கல்ல. இல்ல மேடம், நீங்க சொல்றது புரியுது. எங்க மேலயும் தப்பு இருக்கு. அவங்களுக்கு ஒரே பையன். உங்க வீட்டுல பையன் இருக்கான்ல, நாளைக்கு உங்களுக்கு தெரியாம அந்த பையனுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சு சும்மா இருப்பீங்களா? இந்த வார்த்தைக்கு தான் மேடம் நாங்க ஆரம்பத்திலே இருந்து அந்த பையன் தலப்பாடா இந்த வார்த்தைக்கு தான் மேடம் நாங்க சொன்னோம். நீங்க செஞ்ச இதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான்மா. உங்க பொண்ணுக்கு நிலைமைக்கு, இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். அந்த பொண்ணே தான். அதான் சொல்றேன், பிளாக்மெயில் பண்ணி பயந்ததா அவர் செத்துருவாரோன்ற பயம். அவருக்கு யாரோ செத்து போனா உனக்கு என்னமா? அவர் சொல்றாரு மேடம். அப்படின்னா ஊர்ல இருக்கிற 4 பசங்க வந்து நாங்க சாகுறோம், நான் என்ன பண்ணுவேன்? அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. படிச்ச பொண்ணா இருக்கே பாக்குறேன் நான். அவங்க முழுக்க எதுவுமே பேசல, நாங்க கட்டாயப்படுத்தலாம். ஆனா என் ஹஸ்பண்ட் கட்டாயப்படுத்தினதுனால எல்லாம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுமா. எப்போ இருக்க அவன் கட்டாயப்படுத்தினானோ அப்ப இன்னும் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் நீங்க. இப்ப தெரியறது இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு. தம்பியை வச்சுக்கிட்டே தான் இது பேசுது. இந்த நம்பர் 2 நம்பருமே அவங்க ஆபீஸ் நம்பர் மேடம். இவங்க சைடு என்னென்ன பேசினாங்க ஸ்டேஷன்ல வந்து என் ஹஸ்பண்ட் சொல்றாரு மேடம், நான் வந்து இனிமேல் உங்க கூட வாழ முடியாது. நான் காலில் விழுந்து நான் அவர்கிட்ட அழுது மேடம், நான் உங்களை நம்பிட்டேன், என்ன என் அக்கா வாழ்க்கை இருக்கு, என் வாழ்க்கை இருக்கு, தயவு செஞ்சு பாருங்கன்னு காலில் விழுந்து அழுகுற. அவங்க சுத்தி அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் அவகிட்ட உனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அங்க இருந்து கான்ஸ்டபிள் மேடம், பொண்டாடியில பேசுறதுக்கு நீ யாரு என்ன கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எங்களை தனியா ரூம்ல விட்டு பேச சொல்றாங்க மேடம். அவர் சொல்றாரு அவருக்கு இன்னொரு பொண்ணு வேணும், 50 பவுன் நகை வேணும், ஒரு காரோட வராங்க. இத்தனை பேரை கஷ்டப்படுத்தி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணுமான்னு எனக்கு இப்ப அக்காவுக்கும் பிடிக்கல, என் அப்பாவுக்கும் பிடிக்கல அப்படிங்கிறாராம். நான் கேட்கறேன் அவர்கிட்ட. சொன்னாரா? ஆமா மேடம், நான் இப்ப கேட்கறேன்
இந்த வார்த்தை இப்ப சொன்னீங்களா, நான் அன்னைக்கு ஆரம்பத்திலே சொன்னேன்ல, என்ன நீங்க லவ் பண்ணாதீங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், என்ன தேடி வராதீங்க. நான் படிச்சு சொல்லி தானங்க நான் இங்க வந்தேன். நான் எத்தனையோ நான் என்ன எவ்வளவு உங்களுக்கு கஷ்டப்பட்டுன்னு உங்களுக்கு தெரியலையா? என் பின்னாடியே வந்தீங்க, ஃபாலோ பண்ணீங்க, எல்லாம் செஞ்சீங்க. இப்ப கல்யாணமும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு எதுக்கு எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இதுதான் சொன்னானா உங்ககிட்ட? ஆமா மேடம், போலீஸ் ஸ்டேஷன். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட வாழ்ந்துட்டு, 1 மாசமா 3 மாசம் கூட வாழ்ந்துட்டு அப்படி தூக்கி போட்டுட்டு போனா எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த பொண்ணோட இருந்து போராடுவோம், இதை விடக்கூடாது. தொடர்ந்து நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க, ஓடி ஒளியறாங்க. அப்படி விட முடியாது. அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஊர்ல இருக்கிறவங்க, ஊருக்காரங்க எல்லாரும் இதுல இன்டர்ஃபியர் பண்ணோம். இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். குளத்தூர்ல இருக்கிறவங்க இது எல்லாரும் பாக்குறீங்க, என் பொண்ணு மனசாட்சி உள்ள மக்கள் இத சும்மா விட மாட்டீங்க. உங்க வீட்டு பொண்ணை பாருங்க, என் பொண்ணை ஏமாத்தி இந்த மாதிரி ஆம்பளை இல்லாத விடுந்து கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே உங்க எல்லாருமே சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நீங்க தான் என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கணும். நீங்க அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு மேடம். கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு முதல்ல அப்புறம் எங்க அப்பா அம்மா எங்க காலில் விழல, என் அப்பா போட்டோ முன்னாடி விழுந்து நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன், உங்க ஆத்மாவை நான் ஏமாத்த மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் இவ கூட தான் வாழ்வேன்னு என் கையை பிடிச்சாரு மேடம். இன்னும் என்னால அதை மறக்க முடியாது. ராஜாக்கு மெசேஜ் கொடுமா இந்த கேமரால. ஏங்க நீங்க என் கூட தான் வாழ்ந்தாகணும். என்னால உங்களை விட்டு வாழ முடியாது, நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என் லைஃப் முழுக்க நீங்க தான். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எக்காரணத்தை கொண்டு. எனக்கு நீங்க தான் புருஷன், உங்களுக்கு நான் தான் மனைவி. இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். சொல்வதெல்லாம் உண்மை நேர்கள் வந்து இந்த மாதிரி அபல பெண்களுக்கு, ஏமாற்றப்பட்ட பெண்களுக்கு எப்பவுமே ஆதரவா இருந்திருக்காங்க. அவங்களும் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க ராஜா. நீங்க வந்து எங்க இருந்தாலும் தப்பிச்சு ஓட முடியாது இதுல இருந்து. இது நீங்களாவே தேடிக்கிட்ட வாழ்க்கை. அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அவளோட வாழ்ந்துதான் ஆகணும். இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறது வரைக்கும் நம்ம எல்லாரும் இவளோட சேர்ந்து போராடுவோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.